இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி அதிகாரிகளிடம் தெரிவித்த பிறகு அவர்கள் அங்கே ஒன்று கூட அனுமதிக்கவில்லை. வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டருக்கு யார் வந்தாலும் அங்கேயே அவர்களை கைது செய்து வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து ஒரு 4 இடத்திற்கு அடக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ நான் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு எதிரே இருக்கிற ஏபிவிபி மகாலில் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தலைமையில் இங்கே ஒரு 300 பேர் இங்கே இருக்கோம். இதே மாதிரி மேலும் 3 பேர் 3 மண்டபத்திலையும் நிர்வாகிகள் இருக்காங்க. இது நேற்று இரவு இந்த செய்தி வந்த பிறகு முடிவு செய்து நடக்கிற ஆர்ப்பாட்டம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை ஜனநாயக ரீதியான ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இடத்தில் 500 காவல்துறை நண்பர்களை வைத்து மக்களுக்காக போராடுகிறவர்களுடைய குரலை நசுக்குகிறார்கள், அடக்குகிறார்கள். இது ஜனநாயக விரோதம். இந்த பாதுகாப்பை மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் வழங்கினால் நன்றாக இருந்திருக்கும். பெண்களுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கிற எங்களை கைது செய்து போராட விடாமல், குரல் கொடுக்க விடாமல், மீடியாக்களுக்கு பத்திரிகைகளுக்கு இது போன்ற போராட்டம் தெரியக்கூடாது. ஏனென்றால் ஞானசேகரன் உதயநிதி ஸ்டாலினோடு படம் எடுத்திருக்கிறார். மா சுப்பிரமணியம் அவர்களோடு பலமுறை படம் எடுத்திருக்கிறார். திமுக காரர் என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இதனால் இதை மூடி மறைக்க வேண்டும் என்று சதி திட்டத்தோடு தமிழக அரசும் காவல்துறையும் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி அதிகாரிகளிடம் தெரிவித்த பிறகு அவர்கள் அங்கே ஒன்று கூட அனுமதிக்கவில்லை. வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டருக்கு யார் வந்தாலும் அங்கேயே அவர்களை கைது செய்து வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து ஒரு 4 இடத்திற்கு அடக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ நான் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு எதிரே இருக்கிற ஏபிவிபி மகாலில் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தலைமையில் இங்கே ஒரு 300 பேர் இங்கே இருக்கோம். இதே மாதிரி மேலும் 3 பேர் 3 மண்டபத்திலையும் நிர்வாகிகள் இருக்காங்க. இது நேற்று இரவு இந்த செய்தி வந்த பிறகு முடிவு செய்து நடக்கிற ஆர்ப்பாட்டம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை ஜனநாயக ரீதியான ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இடத்தில் 500 காவல்துறை நண்பர்களை வைத்து மக்களுக்காக போராடுகிறவர்களுடைய குரலை நசுக்குகிறார்கள், அடக்குகிறார்கள். இது ஜனநாயக விரோதம். இந்த பாதுகாப்பை மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் வழங்கினால் நன்றாக இருந்திருக்கும். பெண்களுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கிற எங்களை கைது செய்து போராட விடாமல், குரல் கொடுக்க விடாமல், மீடியாக்களுக்கு பத்திரிகைகளுக்கு இது போன்ற போராட்டம் தெரியக்கூடாது. ஏனென்றால் ஞானசேகரன் உதயநிதி ஸ்டாலினோடு படம் எடுத்திருக்கிறார். மா சுப்பிரமணியம் அவர்களோடு பலமுறை படம் எடுத்திருக்கிறார். திமுக காரர் என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இதனால் இதை மூடி மறைக்க வேண்டும் என்று சதி திட்டத்தோடு தமிழக அரசும் காவல்துறையும் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.